நன்றி ஆவியானவரே, சோத்திரம் மட்டுமாய் பாடி துதிக்க ஆராதிக்க கிருபை தந்தவரே, சோத்திரமையா தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி சொல்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து அடுத்ததாக ஜெபித்து ஊழியக்கார சபையை ஜெபிப்பாங்க. பிற்பாடலாம் தேவை செய்திக்காக கடந்து போவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளில் நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 27ஆம் அதிகாரம், பக்கம் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் 685 பக்கத்தில் இருக்கிறதான சங்கீதம் 27 1 முதல் கடைசி வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வீடுகளிலே நீங்கள் இந்த ஆராதனை வேலையில் பாடி துதித்து ஆராதிக்கிற வேலையில் நீங்கள் சபையில் எப்படி கூடி நாம் பாடுகிற வேலையில் பாடுவதும், துதிக்கிற வேலையில் துதிப்பதும், சோத்தரிக்கிற வேலையில் சோத்தரிப்பதும், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், வேதம் வாசிக்கிற வேலையில் சேர்ந்து வேதம் வாசிப்பதும், வேதத்தை தியானிக்கிற வேலையில் யாவரும் வேதத்தை தியானிக்க கவனமாக இருப்பது போல நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் ஜெபசிந்தையோடு கூட வீடுகளில் இருக்கிறோம் என்ற நிலவரம் இருந்தாலும் நீங்கள் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அந்த நாளில் அந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கவும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறன்ற உணர்வோடு கூட ஆயத்தமாகி காத்திருந்து நீங்கள் சோத்திரம் எல்லாவற்றிலும் அந்த நேரத்தை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை வாசிக்கிற வழியிலே நீங்களும் கூட சேர்த்து வாசியுங்கள். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஏனெனில் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். தீர்க்க நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதே நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உதவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உன்னுடைய முகத்தையே தேடுவே கர்த்தாவே என்று என் இருதயம் உடைத்தல் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என்னை எதிராளிகள் நிமித்தம் சபையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். பொய்ச்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சிறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறார்கள். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்துரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்துரு. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதான கர்த்தர் சோத்திர ஊழியக்கார சகோதரி வந்து ஆவியானவர் ஏவுதல் பிரகாரமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் சில ஆலோசனைகளை கூட வார்த்தைகள் ஆவியானவர் ஏவும்போது சொல்லி வாசனத்தை வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் கூட சொல்லி ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்ந்து ஜெப நிலையில் அவர்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்க முடியாது நான் உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு ஒரே ஒரு வசனத்தை மத்தேயு 24 6, 7, 8. மத்தேயு 24
6, 7. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்லுங்க? நம்ம வேத வசனம் சொல்கிறது, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். இப்ப எதுக்குள்ள இருக்கோம்? கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அல்லேலூயா. அதனால நான் சபையாருக்கு சொல்ல வேண்டியது, வாக்குத்தத்தங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இதுவைகளெல்லாம் நடக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? கலங்க கூடாது, பயப்படக்கூடாது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன. ஆனால் ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டியது, நல்ல ஜபத்தில் தரித்திருந்து வேதம் வாசிக்க, தேவனோடு உறவாட நேரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நல்ல நேரங்கள், தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நல்ல தேவ சமூகத்தில் காத்துருங்க, ஜெபிங்க. தேவைகளை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ அதனால் நான் சபையாருக்கு மீண்டும் மீண்டும் அன்பாய் நான் சொல்லுவது, ஊழியக்கார நாங்கள் குடும்பமாய் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொருவருக்காக ஜெபத்தில் தாங்குகிறோம். அது மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். தேவைகளை குறித்தோ, பொருளாதாரத்தை குறித்தோ, அல்லது மற்ற இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோமே, இனி வேலைக்கு கூப்பிடுவாங்களா, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அதனால கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இவர்களை குறித்து கலங்காமலும். எப்படி? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டியது வேதத்தை, ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை, வார்த்தைகளை தான் பார்க்க வேண்டும். அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. பாருங்க, யோபு சொல்லுகிறார் 42 கடைசி அதிகாரத்துல சொல்லுகிறார், தேவரீ சகலத்தை செய்ய. அந்த வசனத்தை வாசிங்க. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, யோபு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகவே இல்லை. அதே போல இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு நம்ம போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப நாமளே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளை தகுதிப்படுத்தி, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்த, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய் நாம் காணப்பட, எல்லாவற்றிலும் எப்ப தேவன் வருவார் என்பது, இன்று வந்தா கூட நம் தேவனோடு இருப்போம். அல்லேலூயா. இப்ப மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் நம் ஆயத்தமாய் இருக்கணும். மணவாளனாய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மணவாட்டிக்குரிய தகுதி ஒவ்வொருவருக்கும் இருந்தால்தான் நாம் மறுரூபமாக்கப்பட முடியும். அல்லேலூயா. அதனால சபையார் யாரும் கலங்க வேண்டாம், கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்க பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்தி உடைய பாதத்துல தருகிறோம். எல்லாவற்றுக்கும் தேவன் மட்டுமாக எங்களை ஆண்டவரே காத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபையா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறீங்க. இதனால் ஆராதனையில், பாடல் வேலையில் மகன் மூலமாக தேவன் ஆண்டவரே, மகன் மூலமாக பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கினது ஐயா. இப்பொழுது கூட ஆண்டவரே, தேவதாசர் ஊழியர் ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரே பேசுகிற போது நீங்க மறைத்து பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபையாருக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை, ஆண்டவரே இந்த வார்த்தையில பிள்ளைகள் பலப்படும்படியாக கர்த்தர் தாமே கிருபை கொடுக்க வேண்டுமாமே துதிக்கிற சோத்தரிக்கிற ஐயா.
ஆவியானவரே உங்க கரத்துல கொடுக்கிறோம். பொறுப்பெடுப்பீராக. சிலுவையில் மறைத்து கர்த்தர் நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்க பரிசுத்த கரத்துல கொடுக்கிற ஒருவரும் அந்த வார்த்தையை விட்டு விடாதபடி நாங்கள் அந்த வார்த்தையின்படியாக நடக்கவும் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாமே துதிக்கிறோம். சோதரையா உங்க பரிசுத்த கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எதை செய்தாலும் நன்மைக்கென்று செய்கிற தேவன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தீங்கு செய்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. நீங்க அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. நீங்க இன்னும் அன்பாகவே இருக்கிறீங்கப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே இன்னும் எங்களோடு இருக்கிறது. இன்னும் நீர் ஜீவனோடு இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. தகப்பனே, ஏன் மௌனமா இருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியாதப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தைக்கு நாங்கள் காத்து இருக்கிறோம் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஐயா. உடைய வார்த்தைக்கு தான் நாங்கள் காத்து இருக்கிறோம் ஐயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த கொள்ளை நோய் என்னுடைய தேசத்துல முற்றிலும் மாறும் ஆண்டவர். முற்றிலும் மாற வேண்டுமானால் உங்க வார்த்தை வேண்டும் ஆண்டவர். உங்க வார்த்தை தான், உங்கள் வார்த்தைக்கு தான் நாங்கள் காத்து இருக்கிறோம். ஒரு வார்த்தை அண்ணன் இந்த கடலை ஆண்டவரே, கடலை பார்த்து காற்றையும் பார்த்து சொன்னீர், இறையாதே அமையலாய் என்று சொன்னீர். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்கப்பா ஆண்டவரே. அப்படியே அமையலாயிற்று ஆண்டவர். இந்த கொள்ளை நோய் நீங்க ஒரே ஒரு வார்த்தையை கட்டளையிடுங்க, முற்றிலும் எல்லா தேசத்திலும் மாறும் ஆண்டவரே. தகப்பனே, உங்க பரிசுத்த கரத்துல கொடுத்து செபிக்கிறேன். அன்பின் கரத்துல கொடுத்து செபிக்கிறோம். தேவன் பொறுப்பெடு. இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக ஐயா. தேவனுடைய வல்லமை விளங்கட்டை ஆண்டவரே. தகப்பன் உங்க கரத்துல கொடுக்கணும் ஐயா, கொடுக்கிறோம் ஆண்டவரே. எதை குறித்தும் உடைய பிள்ளைகள் கலங்காதபடி, திகையாதபடி கர்த்தர் எங்களை பார்த்துக் கொள்ளுவார். எங்கள் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக தைரியப்படுத்த வேண்டுமாமே துதிக்கிறோமே, சோதரிக்கிறங்க தாமே உங்க கரத்துல கொடுக்கிறப்பா. பொறுப்பெடுப்பீராக ஐயா. ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே, எகிப்து தேசத்தில் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த எகிப்து தேசத்தால் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே அந்த வாதையில் இருந்து காத்தீர் ஆண்டவரே. தகப்பனே, உங்க கரத்துல கொடுக்கிறோம். அப்படியாக உடைய பிள்ளைகளை நீங்க தான் காத்து நடத்த ஆண்டவர். இம்மட்டுமாக காத்து நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இனி காத்து ஒவ்வொரு ஸ்தலங்களில் உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். கல்வாரியின் ரத்தத்தை தெளிக்கிறோம். தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு ஸ்தலங்களையும் முழுவீராக, பாதுகாப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் முதல் கொண்டு, சகோதர சகோதரிகள் முதல் கொண்டு முதியோர் வரை உடைய கருத்துல கொடுத்து செபிக்கிறேன். பாதுகாப்பு இருந்து கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. பரிசுத்த கரத்துல கொடுக்கிறேன். சபைகள் ஆண்டவரே திறக்கப்படட்டும். சபையாய் நாங்கள் வந்து ஆராதிப்பது திறக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு காத்திருக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் தான் இதிலிருந்து விடுதலையை கொடுக்க முடியும். ஆண்டவரே, நீங்க செய்யுங்க, செய்யுங்கப்பா. செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த கரத்துல தருகிறோம். பொறுப்படுங்க. சபையார் செய்கிற ஆண்டவரே, எதை குறித்தும் இதற்கு பிறகு எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ என்று பிள்ளைகள் கலங்காதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்கிறவர். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஐயா. உங்க கரத்துல தருகிறோம். பொறுப்பெடுத்து பாதுகாத்து நடத்துங்க. உங்களுடைய இயேசு நம்முடைய ஐக்கியங்களுக்காக, தந்தை அவர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக செபிக்கிறேன். தேவனே, உடைய கரம் கூட இருந்து தேவைகளாம் சந்தித்து ஒரு குறைவின்றி நிறைவான பிள்ளைகளை நடத்துங்க. சேஷமா ஆண்டவரே, மிஷினரி ஆண்டவரே, மிஷினரிமார்களுக்காக ஜெபிக்கிறேன். தியாகமாய் செய்கிற அவருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து தேவன் நடத்த வேண்டுமா உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்த கரத்துல தாண்டி தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஜெபம் கேளு பதில் தார்.
ஏசு கிறிஸ்துவ ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்து வல்லமையில நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் தேவ செய்தியை தியானிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, சுன்னுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே சோத்திரம் ஐயா, குறிப்பிட்ட நேரம் வரை உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனும் வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து வசனத்தின்படி வாழ எங்களை பலப்படுத்த அப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரை அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் பரத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகள் பரப்பட்டு வந்து நம்முடைய ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியாது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, ஆறுதலாக இருக்க முடியாது. ஆண்டவரே, உணர்வை தரக்கூடிய வார்த்தைகளாய், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாய், அப்பா சோத்திரமுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக இருக்க முடியாது. சொல்லிக்கிறோம்ப்பா ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஜபங்களும் பதில்தாரம் இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நாம் வாசித்த அந்த 27ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதம் 27:5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து, நம்மை தமது கூடார மரங்களை ஒழித்து வைத்து, நம்மை கண்மணி மேல் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். இந்த வாரத்துக்காக செய்திக்காக நான் தியானித்துக் கொண்டிருந்த போது, யோசித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். கர்த்தர் சோத்திரம். தீங்கு நாளில் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கணும். தீங்கு நாளில் சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்க்கையில தீங்கு நாள், பல தீங்குகளை அவர் கடந்து வந்தார், பல போராட்டங்களை அவர் சந்தித்தார், பல விதமான நெருக்கங்களின் வழியாக அவர் நடத்தப்பட்டார். ஆனாலும் கூட கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும், அவர் தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கையை அவர் விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் மேலே உறுதியான ஒரு வைராக்கியமுடையவராய், எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட அவர் ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு சோத்திரம் பிரியமான ஒரு தேவனுடைய மனிதனாய் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில் சில வார்த்தைகளை நாம் தீங்கு என்று வார்த்தை வருகிறது. அப்ப தீங்கு நாள், அது தீங்கு ஏன் வருகிறது, தீங்கு ஏன் சம்பவித்திருக்கிறது என்றெல்லாம் வேதத்திலிருந்து நாம் தியானிப்போம். சில வார்த்தைகள் தியானிப்பது நமக்கு ஒரு எச்சரிப்பாய் நாம் அந்த தீங்களை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. அதே வேளையில் சோதர் இந்த நாட்களில் கூட இந்த கொள்ளை நோயாகிய இந்த கொரோனா வைரஸ் என்ற பாதிப்பு ஒரு உலகம் முழுவதற்கு ஒரு தீங்காய் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் கர்த்தர் இப்படிப்பட்டதான தீங்கின் மத்தியிலும் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அது பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சோதர் தம்முடைய ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, அவரை உறுதியாக விசுவாசிக்கிற ஜனங்களை, தேவனுக்கு பயந்து வாழுகிற ஜனங்களை, உண்மையுத்தமாக ஜீவிக்கிற அவருடைய ஜனத்தை அவர் கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் யோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது தீங்கு ஏன் வருகிறது என்ற ஒரு காரியங்களை நாம் பார்க்கலாம். சோத்திரம். சில வசனங்களை தொடர்ந்து நாம் சில வார்த்தைகளை நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டு நாம் விழிப்படைய ஜாக்கிரதையாக இருக்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அறிந்திருப்பதுனால வாசிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ என்று ஆமோஸ் சொல்கிறார். சரி, இப்பொழுது யோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாவதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அப்ப இதனுடைய அர்த்தங்கள் என்னவென்றா, இந்த வசனத்துடைய தாற்பயம் என்னவென்றா, தீங்கு ஏற்படுவதற்கு ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இதை 6 அறிவு படைத்த மனிதன் சிந்திக்க வேண்டும். 5 அறிவு படைத்த விலங்குகள், பறவைகள், மிருகங்கள் அவைகள் அறிய முடியாதவன்றாயிருந்தாலும் கூட சோத்திரம் 6 அறிவு படித்த மனிதனாலே சிந்தித்து எதனால் ஏன் வருகிறது என்ற காரியங்களை ஆராய வேண்டும் என்று சோத்திரம் உண்டாகட்டும் வேதம் சொல்கிறது. வேதத்தில் எவ்வளவோ ஆலோசனைகள், எவ்வளவோ புத்திமதிகள், எவ்வளவோ எச்சரிப்புகள், நம்மை உணர்த்திருக்கிற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தயவாய் வேதத்தை வாசிங்க, தன்னமும் செபிங்க, கர்த்தர் சோதனை உண்டாகட்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அவர் நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமாக இருக்கும். தேவன் கைவிடாமல் கடந்த மாதம் முழுவதும் நடத்தினார். ஊரடங்கு காலங்கள் கடந்த மாதம் இருந்தது, இந்த மாதமும் இருக்கிறது. கர்த்தர் சோதனை 40 நாளுக்கு குறிப்பாக மே 3 வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு என்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தொடர்ந்து போஷித்து நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் மட்டுமல்லாமல் நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது அவருடைய அருமையான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய வசனங்களை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதே வேளையில் யோபு 42:11 வாசிக்கும் போது கர்த்தர் சோத்திரம் யோபு மேல் வரப்பண்ணின தீங்கு நிமித்தம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். யோபு 42:11 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி யோபுவோடு கூட போஜனம் பண்ணாங்க. எப்பொழுது அந்த யோபுடைய அந்த வாதை நிறுத்தப்பட்ட நாட்களில் சோத்திரம் யோபு ஒரு நேரத்தில் சோத்திரம் பிசாசினால் சோதிக்கப்பட்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் சகலவற்றை இழந்து தேவன் பிசாசினுடைய அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். விசுவாச பரீட்சை யோபுக்கு ஏற்பட்டது. எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய தாசனாகிய யோபு தன்னை உத்தமமாய் பின்பற்றுவான் என்று தேவன் உறுதியாய் சோத்திரம் யோபை குறித்து அறிந்திருந்தார். ஆனால் யோபை குறித்து பிசாசு தவறான காரியங்களை கர்த்தரிடத்துல சொல்லி, நீர் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் நீர் எடுத்து விட்டார், ஆசீர்வாத் தந்தி, இது நிமித்தம் தான் அவன் பின்பற்றுகிறான், விசுவாசிக்கிறான், அவன் உம்மை சேவிக்கிறான் என்றெல்லாம் சொல்லி சொன்ன பொழுது, அவன் இருந்தாலும் என்னை விசுவாசிப்பான், என்னை பின்பற்றுவான், இல்லை என்றாலும் விசுவாசிப்பான், என்னை பின்பற்றுவான் என்று உறுதியாக சொன்னார். அல்லேலூயா. ஆகவே இருந்த பொழுதும் தேவனை தூசியாமலும் தேவனை இல்லாத போதும் உறுதியாக பின்பற்றுகிற அந்த ஒரு நிலவரம் சோத்திரம் இருக்கும்போது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவது, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்வது, நன்றி சொல்வது உண்மைதான். இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் தூசிக்காதபடிக்கு எல்லா வேலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருப்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அப்ப தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 37:12, சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 49 வசனங்களில வாசிக்கும் போது சில காரியங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கன்
நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். அவர்கள் மேல் பற்கடிக்கிறான். உலகம் முழுவதிலும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். நீதிமான்களாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறவர்கள், தீங்கை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் பலவிதமான தீமையை ஸ்தோத்திரம் நடப்பிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தெய்வ பயம் இல்லாமல் நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையில் சங்கீதம் 78:49 வாசிக்கலாம். தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். இவர்களுக்குள்ளே என்று நாம் வேதத்தை தியானிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் சோத்திரம் எகிப்து தேசத்துல கொடுமையாய் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களா அடிமைப்படுத்தப்பட்டு சோத்திரம் பலவிதமான தீமைகளை அனுபவித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்தார் கொடுமை செய்தார். தீங்கான காரியங்களை அவர்களுக்கு நடப்பித்தார்கள். ஆகவே கர்த்தர் சோதரம் 400 வருடங்களாக அப்படி உபத்திரப்படுத்தப்பட்ட அவர்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக இறங்கினார். அல்லேலூயா. தம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பினார். அனுப்பி அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கானானுக்கு நேராக வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம் தெய்வ பயமின்றி துணிகரமாக சோத்திரம் பார்வோன் பேசினதுல தான் பார்க்கணும். பார்வோனிடத்துல மோசையும் ஆரோனும் போய் என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சோத்திரம் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லும் போது நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நான் அறியேன், அவரை நான் இந்த ஜனங்களை அனுப்புவதற்கு அவர் யார் என்றெல்லாம் கேட்டான். அப்படி துணிகரமாய் சோத்திரம் தேவனுக்கு விரோதமாய் பேசின அந்த பார்வோனை குறித்து நாம் வேதத்தில் நாம் தொடர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சோத்திரம் யாத்ராவும் புஸ்தகத்தில் அந்த சம்பவங்களை நாம் பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அவர்கள் பட்ட உபத்திரங்கள், பாடுகள், பிற்பாடு அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கின விதங்கள் எல்லாமே யாத்ரா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே நான் பார்க்கணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ ஒரு சமுதாயத்துக்கு விரோதமாக தீங்கு செய்கிற சோத்திரம் இந்த எகிப்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீங்கு செய்தார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்த அந்த அந்த எகிப்து தேசத்தார் சோத்திரம். சரி, அதே வேளையில் இன்னும் பார்த்தீங்கன்னா நீதிபதி 24:16 துன்மார்க்கன் தீங்கினால் இடர்ந்து கிடக்கிறார்கள் ஏன் என்று நாம் பார்க்கும்போது சங்கீதம் 56:5 எனக்கு அவர்கள் தீங்கு செய்வதே அவர்கள் முனியலமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தாவீது கலக்கத்தோடு சொல்கிறார். 2 வசனத்தை வாசிக்கலாம். நீதிபதிகள் 24:16, சங்கீதம் 56:5. நித்தம் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. தீங்கு செய்வதே முழு எண்ணமாய் இருக்கிறது. தாவீது துக்கத்தோடு சொல்கிறார், தீங்கு எனக்கு விரோதமாய் அவர்கள் தீங்கு செய்வதே அவர்களுக்கு நோக்கமாய் இருக்கிற. தாவீது பல விதத்திலே பலரால உபத்திரப்படுத்தப்பட்ட ஒரு தாசன், கர்த்தருடைய தாசன். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது ராஜாவாக உயர்த்தப்படுகிற வரைக்கும் அவர் பலவிதமான பாடுகளை கூட நடத்தப்பட்டார். அவர் எல்லா விதமான அந்த பாடுகள் அவரை புடமிட்டு அவரை சுத்த பொன்னாக விளங்குவதற்கு ஏதுவாக அந்த பாடுகள் அவரை நடத்திட்டு சோத்திரம் தேவனுடைய பலத்தோடு தேவனுடைய துணையோடு கூட அந்த சோதனைகள் எல்லாம் அவர் ஜெயித்து கர்த்தராலே ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்,
நீதிமான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். சோத்திரம். நீதிமான் ஒருவேளை அவனுடைய ஜீவியத்தில் சில தடுமாற்றங்கள் நிமித்தமாக சோத்திரம் அவன் விழுந்தாலும் கூட அவன் எழுந்திருக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் எழுந்திருக்கணும். சோத்திரம். திரும்பவும் தேவனிடத்தில் அவன் கிட்டி சேர்ந்து தேவனை உறுதியாக கட்டிக்கொள்ளணும். சோத்திரம். ஆனால் துன்மார்க்கர் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எப்போ எழுந்திருக்க முடிகிறது என்று சொல்லும்போது அவன் மனம் திரும்பும் போது தான் எழுந்திருக்க முடியும். மனம் திரும்பிற வேலையில் தேவன் ஒரு மனிதனை மீண்டும் உயிர்ப்பித்து உருவாக்க அவரால் முடியும். ஆனால் துன்மார்கள் மனம் திரும்ப விரும்ப மாட்டார்கள். துன்மார்க்கர்கள் பாவத்தில் தொடர்ந்து ஜீவிக்க அவர்கள் எண்ணமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகவே தேவனால அவர்களுக்கு துணை செய்ய முடியாமல் போகும். இந்த உலகம் முழுவதிலும் ஏற்பட்ட சம்பவங்களை பார்க்கும்போது ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவன்தான் சோத்திரம். யாராக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் கைவிட மாட்டான். தேவன் பாவங்களை மன்னிப்பார். தேவன் அக்கிரமங்களை மன்னிப்பார். தேவன் மீறுதல்களை மன்னிப்பார். செய்ய வேண்டியது என்ன? சோத்திரம். யாராக இருந்தாலும் அவர்களுடைய நிலைமை ஒவ்வொருத்தரும் தங்கள் நிலைமை அடைந்திருக்கிறார்கள். பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் வாதிகளை நிறுத்தி போடவும் ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 106 வசனத்தை சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 10ஆம் அதிகாரத்திலே 6ஆவது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 10:6. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். சரி, ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னைக்கு கூட பாருங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்வார். சோத்துரு அவர்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டு எனக்கு ஒன்றும் சம்பவிக்காது நான் என்று சொல்லி ஒரு சோத்துறார். அதுவும் தலைமுறை தீங்கு என்னை தொடாது என்று அவர்கள் தப்பான எண்ணம் கொள்கிறார். சோத்துரு. ஆகவே இப்படிப்பட்ட தப்பான எண்ணம் மனிதனுக்குள்ளே வரவே கூடாது. தீங்கு சோத்துரும் தலைமுறையாய் பாதிக்கக்கூடியது. சோத்துரும் எனக்கு விரோதமாய் பாவம் செய்த கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். முற்பதாக்களில் அவனுடைய பின் சந்ததிகளை 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் போது தலைமுறையா தீங்கு என்னை அணுகாது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இது தவறான எண்ணமாய் இருக்கிறது. ஆகவே சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் நாம் தெளிவாக இருந்து சோத்திரம் தேவனுக்கு ஒரு பிரியமாய் தொடர்ந்து நம்ம வாழ வேண்டும். சரி, அப்போ தீங்கு ஏன் வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். இது 2வதாக தீங்கு வராமல் இருக்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதே வேளை சத்தியத்தை இந்த கேட்கிற யாவரும் என்ன செய்ய வேண்டும் என்கிற பொதுவான நல்ல ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் அதை நாம் பார்ப்போம். கர்த்தர் தீங்கு வராமல் இருக்க நாம் செய்ய வேண்டியது தேவனிடத்தில் செபிக்கணும். தேவனிடம் மன்றாடுவது தான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு தேவனுடைய மனிதன் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் தேவனை நோக்கி ஜெபித்த ஒரு நல்ல ஜெபத்தை வாசிக்கிறோம். யாபேஸ்ங்கிறதான ஒரு தேவனுடைய மனிதன் ஜெபிக்கிறார். வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அல்லேலூயா. இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாபேஸ் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்கணும். யாபேஸ் ஜெபித்த ஒரு 4 காரியங்களுக்கு 4 வேண்டுதல்களுக்கு தேவன் பதில் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நோக்கி யாபேஸ் ஜெபிக்கிறார்.
தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க. அதோடு அடுத்த ஒரு காரியம், என் எல்லையை தேவரின் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க. மூன்றாவது, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தீங்கு வாசிக்கலாம். தேவரின் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம், மூணாவதாக உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அதை நாம் கண்டிக்கணும். தீங்கு உலகம் முழுவதும் தீங்கு ஜனங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அப்ப ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மீறுதல் நிமித்தமாக இப்படிப்பட்டதான இந்த கொள்ள நோய்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை எல்லாரும் இன்னைக்கு அறிந்து கொண்டு இருக்க, கிறிஸ்தவர்கள் மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் சொல்லுகிறார்கள். இப்போ பாவம் பெருகி போச்சு, அநியாயம் அக்கிரமம் பெருகி போச்சு, இது கலியுலக காலமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கூட கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் கூட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அநியாயம் அக்கிரமம் பெருகும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு தண்டனைகள் இதெல்லாம் உலகம் முழுவதும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த தீங்கிலிருந்து விடுதலையாக்க யாபேசை போல நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா ஏசப்பா, உமது கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்தருளும் ஆண்டவரே. ஆமென். இப்படி நாம் கருத்தாய் ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் வந்து நம்மை காப்பாற்றி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் அதே வேளையில இன்னொரு காரியங்களை செய்யணும். தீங்கு வராமல் நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 101:3 வசனத்தின்படியான தாவீதுடைய நல்ல தீர்மானம். ஸ்தோத்திரம். இந்த தாவீது சங்கீதத்தில் தாவீது நல்ல தீர்மானத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை இங்கே பார்க்கலாம், வாசிக்கலாம். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம் நாம் எடுக்கணும். ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவிய காலத்துல தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். அடுத்ததாக சொல்லும்போது என்ன சொல்கிறார்? வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். வழி விலகி நடக்கிறவர்கள், நல்ல வழி தீய வழி இருக்கிறது. அப்ப நல்ல வழியை விட்டு விலகி தீய வழியில நடக்கிறவருடைய செய்கையை வெறுக்கணும். தீய வழியில நாமும் நடக்காமல் அப்படி நடக்கிறவர்களை நாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி நல்ல வழியை நடக்க நாம் வழி நடத்தணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப வெறுக்கணும், அந்த காரியத்தை வெறுக்கணும். நாம் வெறுக்கணும். நாம் கூட என்ன பண்ணணும்? அப்படி தவறாக ஜீவிக்கிறவர்களுக்கு புத்திமதி சொல்லி அப்படிப்பட்ட தவறான காரியங்களை வெறுத்து அவர்கள் விலகி நடக்க நாம் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். அப்படி சொல்லிட்டு மூணாவதாக சொல்லப்படுற காரியம் என்ன? அது என்னை பற்றாது. அப்படிப்பட்ட காரியம் ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன் நான் என்ற ஒரு உறுதியான தீர்மானத்தை உடையவராக இருக்கிறார். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கு ஒரு தீங்கையும் அறியான், ஒரு தீங்கும் மேற்கொள்ள முடியாது என்று வேதவசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அப்ப கற்பனையை என்று சொல்வது, இந்த வேதத்தின் கற்பனையை, கட்டளையை, இந்த வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஒரு தீங்கையும் அறியான் என்று சொல்லும்போது ஒரு தீங்கும் அவர்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வசனங்களின்படியே நாம் வாழ்வோமானால் தேவனுக்கு இந்த வசனத்தை கை கொண்டு வாழும்போது தேவனுக்கு ஒரு மனுஷி பயந்து நடப்பார்கள். அப்போ மனுஷி தேவனுக்கு பயந்து நடக்கும் போது அவர்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை விட்டு அவர்கள் ஸ்தோத்திரம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வேலையில, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற சமயத்துல கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு தீங்கும் அவர்களை தொடாது, ஒரு தீங்கும் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை நெருங்காது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு தீங்கும்
அப்படிப்பட்டவர்களை மேற்கொள்ள முடியாது என்று வேதவசனம் திட்டமாக தெரிவிக்கிறதை வாசிக்கிறோம். கர்த்தர் சோத்திரம். அதே வேளையில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், தீங்கு வராமல் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற யாவரும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தரை புறக்கணிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் புறக்கணிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ நாம் கவனம் உள்ளவர்களாக இருப்போமாக. அல்லேலூயா. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 10:19. நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நில்லுங்கள் என்றார். கர்த்தர் சோத்திரம். நீங்கள் 10:19 நீங்கள் கர்த்தரை புறக்கணித்தீர்கள் என்று சொல்லி அங்கே துக்கத்தோடு கூட சோத்திரம் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறதை குறித்து பார்க்கணும். கர்த்தர் உங்களுடைய தேவனாயிருந்து அவர் உங்களுக்கு ராஜாவாயிருந்து உங்களை நடத்த விரும்பினார், நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் நீங்கள் உலக பிரமாணமாக ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நியாயாதிபதியுமாய் இருந்த அந்த சோத்திரம் தேவனுடைய தாசனாகிய சாமுவேல் சொல்கிறதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம். ஆகவே கர்த்தரை நாம் புறக்கணிக்காதபடிக்கு நாம் ஜீவிக்க கவனமுள்ளவர்களாக இருப்போமாக. அடுத்ததாக தீங்கு வராமல் இருக்க கர்த்தர் செய்ய விரும்புகிறது என்ன, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நாம் வேதத்தில் அவர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் தருகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது தடுத்து எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்றெல்லாம் கூட கர்த்தருடைய சில வார்த்தைகளை வேகமாக நாம் வாசித்து முடிப்போம். யோவேல் 2:13, யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்முடைய தேவன் யார் என்றால் கர்த்தர், நம்முடைய தேவனாய் கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் தேசத்தில் ஒரு ஜனத்தின் பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் ஜனங்களுக்கு பாவங்களை எச்சரித்து சோத்திரம் அவர்களுக்கு உணர்வடைய செய்ய பல விதத்தில் அவர் முயற்சி செய்து கர்த்தர் சோத்திரம் உணர்த்தியுமே கர்த்தருடைய வழியில நடக்காத போது, பாவ வழியில நடக்கும் போது ஜனங்களை கர்த்தர் சோத்திரம் உடனே தேவன் தண்டிப்பதில்லை, உடனே நியாயம் தீர்ப்பதில்லை. கர்த்தர் சோத்திரம் அவர்களுக்கு மனம் திரும்ப அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படித்தான் யோனாவின் புத்தகத்துல சோத்திரம் நினிவே பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததான 1,20,000 பேர் வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாதவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனை அறியாத அந்த ஜனங்கள் கர்த்தர் தேவனை அறியும்படியான அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்கள் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாவங்களிலிருந்து வழி விலகி சோத்திரம் நல்வழியில நடந்து சோத்திரம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி தம்முடைய தாசனாகிய யோனாவை அனுப்பி அந்த தேசத்தில் சோத்திரம் பிரசங்கம் பண்ண வைத்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வைத்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், 2 வசனங்களை வாசிக்கலாம். யோனா 4:2 வாசிக்கலாம், யோவேல் 2:13 வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன் நீர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் சோத்திரம். உலகம் முழுவதும் ஜனங்கள் இப்படி மரித்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமுள்ளதில்லை, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் தான் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் கூட
சோத்திரம். இப்படிப்பட்ட அந்த வாதைகள் எல்லாம் கர்த்தர் சோத்திரம் நிறுத்தி போடுவதற்கு காலதாமதம் ஆகிறது என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது என்ன? நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வாதிகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளிலே, கர்த்தர் குறித்த நாளிலே இந்த வாதிகள் எல்லாம் நிறுத்தப்பட போவது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அல்லவா, குறித்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் நிறைவேறும். கர்த்தர் சில காரியங்களில சோத்திரம், சில காரியங்களை செய்வதில் தாமதம் ஆனாலும் கூட அது தாமதித்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. சோத்திரம். நிச்சயமாகவே இந்த வாதையை கர்த்தர் நிறுத்தி போடுவார். தொடர்ந்து நாம் செபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்து இந்த வாதையை நிறுத்துவது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகும். வாசிக்கலாம் இன்னொரு வசனம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, நீங்கள் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும், அவர் இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்கள் அறிந்திருந்தாங்க, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் நம் தேவன். நாம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று சொல்லி கர்த்தர் தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவனிலே சங்கீதம் 121:7 கர்த்தருடைய அருமையான வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் கர்த்தராகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஏசப்பா என்ன செய்வாராம்? எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஆத்மாவை காப்பார். கர்த்தர் எல்லா தீங்கு, எப்படிப்பட்டதான தீங்கு வந்தாலும் சரி, இந்த கொள்ள நோய் மட்டும் இல்ல, சோத்திர வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி காலத்துல கொள்ள நோய்கள் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எப்படிப்பட்ட கொள்ள நோய்கள் வந்தாலும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஜனங்களுக்கு எல்லா கொள்ள நோய்களில் இருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி காப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, துணிகரமான பாவங்களை, அக்கிரமான காரியங்களை தொடர்ந்து நடப்பித்துக் கொண்டிருந்தால் தேவன் அவர்களை காக்க முடியாது, அவர்களுக்கு துணை செய்ய முடியாது. ஆமா, சோத்திரம். மனம் திரும்பி அப்படிப்பட்டவர்கள் திரும்பி வாழும்போது தேவனுடைய உதவி கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும். சோத்திரம். இதுதான் சத்தியம். எரேமியா 17:17 தீங்கு நாளிலே கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சோத்திரம். வாசிக்கலாம். எரேமியா, நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லுவோமாக, கர்த்தர் தீங்கு நாளில நீரே என் அடைக்கலம். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தீங்கான நாளிலே ஏசப்பா நீங்களே அடைக்கலமா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா என்று நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சொல்ல வேண்டும். தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலமா இருக்கிறீர் ஆண்டவரே. சோத்திரம். அதனாலதான் இதுவரைக்கும் நான் தப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த தீங்கு நாளிலே கர்த்தர் நம்ம அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அடைக்கலம், நம்முடைய கோட்டை, நம்முடைய அரண், நம்முடைய பலன், நம்முடைய சோத்திரம், பாதுகாப்பு நம்முடைய கர்த்தர் தான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த சங்கீதம் 41:1 தீங்கு நாளில் அவர் கர்த்தர் திக்கற்றவர்களா இருக்கிறவர்களை கைவிட மாட்டார். சூத்திரம் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தீங்கு நாளில் சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு அவர் விடுதலை கொடுத்து திக்கற்றவர்களுக்கு சகாயராய் இருக்கிற தேவன் அவர். ஆகவே கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்ப உலகம் முழுவதிலும் சோத்திரம் பெரிய சோத்திரம். ஆப்பிரிக்கா தேசம், நீ உலகத்தின் பல தேசங்களில் எல்லா தேசங்களிலும்
இந்த கொள்ளை நோயுடைய பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் சோதரர் எல்லா தேசங்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு தீங்கு வாதைகள் ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கூட திக்கற்றவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம். உலகம் முழுவதும் பொருளாதாரம் பாதிப்பு, சோத்திரம் வாழ்வாதாரம் பாதிப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் கர்த்தர் சோத்திரம் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரை நோக்கி கூப்பிட்டு, இயேசுவே தேவனே எனக்கு துணை நில்லும், எனக்கு சகாயராயிரும், எனக்கு பாதுகாப்பாயிரும் என்று சொல்லி சோத்திரம் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில நிச்சயமாகவே துணை செய்து நடத்த நம்முடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் என்றார். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 49:5 எனக்கு ஒரு பிடித்தமான வசனமாக இருந்துச்சு. அந்த கர்த்தர் துணையாக இருக்க தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியது என்ன என்ற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். என்னை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ள தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தீங்கு நாளிலே நான் பயப்பட வேண்டியது என்ன? நான் தீங்கு நாளிலே நான் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரன் இப்படி தைரியமாக சொல்லுகிறார், நான் தீங்கு நாளிலே நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் தீங்கு நாளிலே நான் பயப்பட மாட்டேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், நாம் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், நீ தீங்கு நாளில் அமர்ந்திருக்க பண்ணுகிற கர்த்தர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். தீங்கு நாளில் நம்மை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பண்ணுகிறார். இந்த நாளிலே யாவரும் அவர்களுடைய வீடுகளில் அமர்ந்திருக்க பண்ணுகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நீங்கள் அமர்ந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சோத்திரம். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பே என்று சொன்ன செய்தேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று என்பது கர்த்தருடைய வார்த்தையாகவே அவர் அமர்ந்திருந்து கர்த்தரை இன்னும் அறிகிற அறிவில் நாம் வளருவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அங்கே சிட்சித்து நம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே கர்த்தர் ஒரு சிட்சித்து போதித்து நடத்துவதற்கு ஒரு ஊழியன் தேவை. சபைக்கு தேவனுடைய ஊழியரை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோத்திரம். சபையிலே 5 வகையான ஊழியர்களாகிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர் என்ற சோத்திரம் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். சபையை ஏற்படுத்தினவர் கர்த்தர். சபையை சோத்திரம் திறந்து கர்த்தர் ஆராதிக்க வைக்கிறவர் கர்த்தர். சபையை திறந்து ஆராதிக்க வைக்கிற கர்த்தர். கர்த்தர் சபையை அவர் மூடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. சபையை கர்த்தர் அடைத்து விட்டார் என்று பிரசங்கிக்கிற ஆளுகள்லாம் எழுதியிருக்கிறாங்க. சோத்திரம். பேச்சு திறமையால எதை பேசுவோம் என்பதே இன்னைக்கு சிலருக்கு தெரிவதில்லை. சோத்திரம். ஆமா, கர்த்தர் சபையை அடைத்து விட்டார். சோத்திரம். அதுவல்ல காரியம். உலகம் முழுவதிலும் சோத்திரம் ஏற்பட்ட சூழ்நிலைகள் என்ன? இது நிமித்தமாக சோத்திரம், இந்த கொள்ளை நிமித்தமாக அந்த சோத்திரம் சோசியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அதிகமான பேர் ஒரே நேரத்தில் கூடக்கூடாது என்ற ஒரு காரியங்களை ஏற்படுத்தி உலகம் முழுவதிலும் எல்லா வழிபாட்டு தலங்களும் சோத்திரம் மூடப்பட்டு இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு தவறான சில ஆட்கள் போதிச்சு கொண்டிருக்கிறாங்க. சபை மேய்ப்பர்கள் போதிக்க மாட்டாங்க. ஆமாம், ஒரு சில ஆட்கள் சோத்திரம் சபையை துச்சமாய் நினைக்கிறவர்கள். சோத்திரம் ஒரு காலத்தில் சபையில் வந்து செய்தி கொடுத்து ஊழியர்கள் அவர்களை சோத்திரம் பயன்படுத்தி சபையின் மூலமாக வளர்ந்தவர்கள். பேரை சொல்ல விரும்பல, தெரியும் யார் யார் என்றெல்லாம் தெரியும். அவர்களெல்லாம் இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சோத்திரம் சபையை கர்த்தர் அடைத்தார் அது போதகர்களுடைய பாவத்தினால அன்றெல்லாம் சொல்லி துணிகரமாய் சோத்திரம் இஷ்டப்படி பேசுகிற ஆட்கள் உண்டு வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். சோத்திரம். ஆகவே
யார் பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் ஊழியர்களோ விசுவாசிகளோ மனம் திரும்ப வேண்டியது அது ஒரு பகுதி, அது இருக்கட்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனா சோத்திரம் அது உலகம் முழுவதிலும் பாவங்கள் பெருகி இருக்கிறது என்ற ஒரு காரியங்கள் இருந்தாலும் கூட அதற்கு தவறான சோத்திரம் வார்த்தைகளை சொல்லி பேசுவது தவிர்ப்பது நல்லது. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் பாருங்க நம்ம என்ன செய்யறாராம், நமது கூடாரத்தில் மறைத்து, கூடாரம் என்று சொல்லும்போது அது ஆசாரிப்பு கூடாரம், தேவனுடைய கூடாரம் என்று சொல்லுகிற சபை. கர்த்தர் அங்கே நம்ம தேவனுடைய சமூகம் இங்கே நம்ம வைத்து மறைத்து பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் சபை என்று சொல்லும்போது கூட அது ஒரு கட்டடம் அல்ல. இந்த நாளில தேவனுடைய ஆலயமாய கட்டடத்தில் இருந்து கூட இருந்து நாம் நாம் சிலராக இருந்து இந்த ஒளிபரப்புக்காக ஆயத்தம் செய்கிறதா நாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சோத்திரம் சபையார் யாவரும் கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இது நிரந்தரமான நிலவரம் அல்ல, இது ஒரு நாள் மாறப்போவது நிச்சயம். அல்லேலூயா. நாம் யாவரும் கூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் சோத்திர தேவ பிள்ளைகள் ஊழியர்களும் விசுவாசிகளும் கூடி நாம் ஒரு நாள் சீக்கிரமாக கர்த்தர் சபையை திறக்க வைத்து உலகம் முழுவதும் கர்த்தர் சோத்திர சனிவட்டம் முழுவதும் தமிழகம் முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஒரு நிலவரம் மீண்டுமாய் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசலே மேற்கொள்ளாத போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமா, ஏதோ ஒரு மனுஷன் ஆகிப்போச்சு சோத்திரம், ஊழியர்களால் அப்படி ஆகிப்போச்சு. பாதாளத்தின் வாசல்களே மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்களே சபையை அடைக்க முடியாது. அப்படின்போது ஊழியர்களை அடைக்க முடியும், ஊழியர்களை அடைப்பார்கள். அதுவல்ல சோத்திரம். தவறான வியாக்கியானம் கொடுக்கக்கூடாது சோத்திரம். சரி, ஏன்னா இது எல்லாருக்கும் போகிறதுனால இது சரியான ஒரு விளக்கங்களை ஆவியான ஒரு ஏவுதல் பிரகாரமாக இந்த விளக்கத்தை நான் கொடுக்க தேவ சமூகத்திலிருந்து நான் கொடுக்க முடியாது. நான் உணர்த்தப்படுகிறேன். நாங்களே தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஆகவே சோத்திரம், நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இல்லை, அப்படி பேசக்கூடாது, தவறு. கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ கர்த்தர் தமது கூடாரத்திலே மறைத்து, கூடார மறைவிலே என்ன செய்கிறாரா, ஒளித்து வைத்து. ஆமென், அல்லேலூயா, ஒளித்து வைக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கொள்ள நோய்களுக்கு கர்த்தர் நம்மை ஒளித்து வைத்து மறைத்து வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அதோடு கூட கர்த்தர் செய்கிற காரியம் நம்மை சோத்திரம் இந்த ஆபத்து நாச மோசங்களுக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் கண்மலை மேலே உயர்ந்த சனத்தில் கர்த்தர் இந்த குறைவுகள், இந்த நெருக்கங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நம்மை விடுதலையாக்கி சீக்கிரமாகவே கண்மலையாக இயேசுவோடு கூட சோத்திரம் உண்டாக நாம் நிற்க நாம் இந்த கண்மலையாக இயேசு உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். பிரசங்க 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 12:1. நீ உன் வாலிப பிராயத்தில் உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைந்து இந்த உலகம் முழுவதிலும் பார்க்கும்போது வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்காமல் மனமோல வாழுகிறவர்கள் உண்டு. சோத்திர பாவத்துக்கு சோத்திரம் தங்களுக்கு மாம்சம் மனசும் விரும்புகிறதை செய்து துணிகரமாய் பாவத்தில் ஜீவிக்கிற ஜனங்கள் உண்டு, உலகம் முழுவதிலும் உண்டு. வாலிப வயதில் சீக்கிரமாக பிசாசு சோத்திரம் வஞ்சித்து விழத்தக்கதான காரியங்களை செய்கிறார். வாலிபர்களை இளைஞர்களை பிடித்து தங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு இப்படியாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற காரியங்களை பிசாசு செய்கிறார். அதற்கு சோத்திரம் இடம் கொடுக்கிறவர்கள் சோத்திரம் விழுந்து விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே வாலிப பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து செபிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகளை நினைத்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சோத்திரம் தேவனை அறிய ரட்சிக்கப்பட
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பின்வாங்கி போகாதபடிக்கு தேவனுக்குள்ளாக உறுதியாய் நிலைத்து நின்று ஜீவிக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. பெற்றோர்கள் தனது வாலிப பிள்ளைகளுக்காக கருத்தாய் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நம்முடைய வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து தொடர்ந்து நடத்துவாராக. கர்த்தர் வேதம் சொல்கிறது, வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். பாத்தீங்களா, தீங்கு நாட்கள் இப்பொழுது தீங்கு நாட்களா இருந்தாலும் ஆனா தீங்கு நம்முடைய பிள்ளைகளை நாமையோ நம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தவில்லை. தேவன் கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். சோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மை கிருபை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அப்படிப்பட்டதான வல்லமையுடையது. வாசிக்கலாம். அடுத்து, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. முக்கியமாக இந்த வசனம் தான். தீங்கு வராதற்கு முன்னே உன் சிருஷ்டிகனை நினை. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அதில் பல காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லாவற்றையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அதே சமயத்தில் நீதிபதிகள் 3:6 ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பெல்லாம் நினைத்துக் கொள்ளணுமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். நீதிகள் 3:6 உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகினா ஊழியர்களும் விசுவாசிகளும் நீ என்ன செய்யணும்? நம்முடைய வழிகளெல்லாம் நம்ம ஆண்டவரை நினைத்துக் கொள்வோம். கர்த்தர் சொல், நம்முடைய தேவன் நம்மை கூடாரத்தில் மறைத்து நம்முடைய கூடார மரங்களை ஒளித்து வைத்து நம்மை கண்மலை மேல் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 27:5 நாம் மறக்க வேண்டாம். கர்த்தர் சோத்த தீங்கு நாளில் அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து நம்மை தமது கூடார மரங்களை ஒளித்து வைத்து நம்மை கண்மலை மேல் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, சூழ்நிலை பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலே இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்திய ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடி துதித்து ஆராய்த்து ஆண்டவரே வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி ஸ்தோத்திரம் பாடல் ஆராதனை ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தேவ செய்தி எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து சொந்த வாசனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமாய் நீர் மாட்டி தருகிற தேவக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதத்தை நடத்தும். சீக்கிரமா தடைகளை நீக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் இடங்களோடு கூட நாங்கள் ஆலயத்தில் கூடி வந்து ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா எங்களுக்கு அனுகிரகம் செய்து நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் சிவப்பிள்ளையாக கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல் காத்து வந்த தேவன் கிருபையாய் போஷித்து தேவையை சந்தித்து நடத்தி வந்தீங்களே அதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த மாதம் முழுவதும் கடைசி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே 26ஆம் தேதி வரைக்கும் கூட கிருபையாய் ஆண்டவரே நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரங்களப்பா. தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துங்க, பாதுகாத்து நடத்துங்க. ஆண்டவரே ஆபத்து நாசமோசங்களை விலக்கி ரத்த கொட்டைகளாய் மறைத்துக் கொள்ளுங்க. அக்கிரிகளை வேறெடுத்து தூரம் பணிவிடாமல் காவல் வைத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீக்கிரமாக அவர்கள் தொழில்களுக்கு வேலைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரமையா தொழில் செய்வது தொழில் வியாபாரம் வேலை ஆண்டவரே தங்கு தடையிட்டு பிசினஸ் எல்லா உத்தியோகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வழக்கமாய் செய்ததை போல ஆண்டவரே செய்யத்தக்கதான எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தந்து தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த தொழில்நுட்ப எல்லாருடைய தாக்கமும் குறைத்து இல்லை என்று சொல்லத்தக்கதாக முற்றிலுமாய் நிலைமையை நீர் சாதகமாக்கி ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து பரிபூர்ண பாதுகாப்பை கொடுத்து நீ நடத்த போற தேவக்காய் நன்றி. செபங்கொள்ள இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் ரட்சகரே சுனாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையான பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும்பட்ட நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு நினைக்கிறதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.